இங்கே யாரையும் காண கேட்கலான்னா சிக்கு போகிறேன். அண்ணா யாரையும் காணவே. அக்கா சிக்கு போகிற வியூ பாயிண்ட் அது எங்கேங்கக்கா? சிக்கு போகிறேன். இந்த இதில் போகணுங்களா? இந்த ரோடுங்களா? ரைட் சைடுங்களா? எவ்வளோ தூரங்கக்கா? 15 கிலோமீட்டருங்களா? சரிங்கக்கா. போகலாம் ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீக்கு போகிற வியூ பாயிண்ட்டு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே கிளம்பியாச்சு. நாங்கள் ஃபால்ஸ் போயிட்டு நேராக வந்து அப்படியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கைஸ். நம்ம இந்த எல்லா கண்டென்ட்டுமே கைஸ் தனித்தனியாக போடுறோம். ஸோ எல்லாம் ஒரே வீடியோவில் போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இருக்கிறது எல்லாம் தனித்தனி விளாகாகவே நான் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம கொல்லிமலை வரது ஒரு விளாகாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆகாய அந்த நீங்கள் நீர்வீழ்ச்சியா அங்கே அதெல்லாம் பார்த்து ஒரு வியூவாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு வீடியோவாக இருக்கும் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நாமக்கல் இறங்குற ரோடு, இது போகிற வழி. எங்களுக்கு ரூம் எங்கே கிடச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த என்ன அரப்பளீஸ்வரன் கோயில்கிட்ட அங்கே ரூம் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் 3 நாள் ஆகிடுச்சு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வியூ பாயிண்ட் கம்மி தான், ஆனால் மெயினாக பார்க்குற ஸ்பாட்டு வந்து ஒரே நாளில் முடிச்சிடலாம். நாங்கள் இங்கே வந்து கேட்கும் போதே அதான் சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் ஒரே நாளில் எல்லாமே கால் நேரம் வந்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாமே கவர் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ கவர் பண்ணுறதுக்காக வந்தோம்னா ஒரு நாள் வேகமாக ஓட்டினா அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஜாலிக்காக வந்திருக்கோம். ஸோ அதனால் 2 நாள் ஸ்டே பண்ணாலும் போகிறோம்ல, காசு போனாலும் போகல, ஓகே ஜாலியாக இருந்துட்டு போகணும். ஸோ இங்கே தான் இங்கே கேட்க சொன்னாங்க, கேட்டுட்டு போயிடலாம் எதுக்கும். சரிண்ணா. ஓகேண்ணா. சரி அந்த ஃபால்ஸு குளித்தோம் பாருங்கள், வேறு லெவலு. இந்த மனுஷன் தண்ணியை விட்டு வெளியே வர மாட்டேறாங்க. தண்ணி மாட்டம் உள்ளே தான் சுற்றி வந்திருக்காரு தவிர வர மாட்டேங்கிறாங்க. நான் வாவுறேன்றேன் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருந்தோம். இவரை குதிக்க பார்த்தோன்னே நானும் வெறி ஆகிட்டேன். நம்மளும் போயிடலான்னு சொல்லிட்டு நான் கேமரா உள்ள வச்சிட்டேன் கைஸ். உள்ளே வச்சு நான் போய் பாஞ்சிட்டேன். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தோம், கை காலம் ஊறி போச்சு. நான் வேணா அங்கே போய் காட்டுறேன் பாருங்க, வேறு லெவல் வேணாம். கை காலம் ஊறி போயிட்டு அப்படியே தான் இருக்குது. ஆனால் சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்கலாம் அந்த இடம் ஃபால்ஸ் மட்டும். ஸோ யார் வந்தாலும் இந்த ஃபால்ஸ் மட்டும் மிஸ் பண்ணியாங்க கைஸ். இந்தன்னா மற்ற டைமில் இந்த லாக் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் கூட இருந்து பார்த்துருப்போங்க. ஆனால் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பெஸ்ட்டு எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொல்லிமலை சுற்றுனா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ரூம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இடமே இங்கே தான் இருக்குது. ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து சிக்கு போகிற வியூ பாயிண்ட்டு இங்கே, அப்புறம் அதுக்கப்புறம் தான் இதுதான். ஏன்னா என்ட்ரன்ஸே இதுதான், இதுக்கு இந்த பக்கம் தான் நமக்கு வியூ பாயிண்ட்டே இருக்குது. எங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுனால நாங்கள் இப்போ அவ்வளோ தூரம் போயிட்டோம். ரூம் கிடச்சா எங்களுக்கு இங்கே தான், இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ தூரம் திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து அந்த இதை பார்த்துட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நேரம் நாங்கள் இங்கே அருவிக்கு வந்திருப்போம். ஓகே, இங்கே தான் நாங்கள் வந்து இங்கே ஒருத்தர் கேட்டோம், சிக்கு போகிற வியூ பாயிண்ட்டு இங்கே அப்படின்னு. நீங்கள் நேராக போயிட்டு லெஃப்ட்டு போங்கன்றாரு. ஆக்சுவலாக ரைட் போக வேண்டியது. அவர் மறுபடியும் கேட்டேன், நான் ரைட்டு தானே அப்படின்னே. இல்லை நீங்கள் லெஃப்ட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம மாதிரி தான் கரெக்டுக்கு. எது ப்ரோ ரைட்டு இந்த வாங்க போய் பார்க்கலாங்க, எங்கே இருக்குன்னு வழி. சின்னோண்டு ஒரு வழி ஃபுட்பாத் மாதிரி போகுது, அதான் இங்கே ஒரு ரோடு இருக்குது, கேட்டுக்கலாம். டவுட்டு ப்ரோ, சீக்கு போகிற வியூ பாயிண்ட்டு இந்த ரோடுங்களா? ஓகே ப்ரோ. செம்மேடுக்கு கொஞ்சம் முன்னாடியே போகும்போது அப்படியே இந்த சின்ன பார்த்த மாதிரி ஒன்று போகுது கைஸ். ஸோ அங்கே வந்து கேட்டுட்டு அப்படியே போயிடுங்க. எப்படி இருக்குன்னு தெரில, எக்ஸ்பெக்ட் பண்ணல எதுவுமே. அப்படியே போவோம். நாங்கள் இங்கே வந்து கேட்டோம், வழி கேட்டோமா. ஸோ அப்படியே என்ன ஆச்சுன்னா, இந்த சித்தர்கள் இருக்கிற இடம் அதெல்லாம் இருக்குங்களா, இல்லை சித்தர்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோமா. அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு சில உண்மையை. அவங்கெல்லாம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அது இவங்களே பிறக்க முன்னாடிலாம் இருந்திருக்காங்களாம்மா. ஸோ இப்போ வந்து யாருமே கிடையாது, ஒரு 100க்கு 1% தான் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, மற்றபடி இங்கெல்லாம் யாரும் இல்லைங்க. அது இல்லாமல் கொல்லிமலையில் இருக்கிறவங்களே அங்கே சித்தர்களே இல்லை, எல்லாமே கீழேருந்து வந்து இப்போ சித்தர்கள் மாதிரி முடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. கேட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணால் தான் நமக்கு கரெக்டான முடிவு இருக்கும். இல்லாட்டி நம்ம எடுத்தவங்க வந்து இது பேசக்கூடாது. சப்போஸ் இருந்துட்டாங்கன்னா
அது அப்புறம் தப்பாயிடும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரத்தில் விசாரிச்சு பார்க்கலாம். இருந்தாங்கன்னா ஓகே கைஸ். ஸோ இல்லாட்டி அது இன்னும் உருட்டுன்னு நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சி விட்டுட்டு போயிட்டே வேண்டியதான். ஏம்மா ஆமாம் குறுக்க தான் நீ ஆடிட்டு கிடக்கணும். இப்போ ரோட்டில் வந்து பைத்தியம். இங்கே வந்து நிறைய இந்த குறுமுளை போட்டிருக்காங்க கைஸ். இன்னும் எத்தனை குறுமுளகு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணுன்னு வர தெரில. இன்னும் வளைஞ்சு போகுதே. அங்கே தான் வந்துட்டோம். அப்படியே உள்ளே போகலாம். என்ன வியூ பாயிண்ட் வைங்க. இதுதான் என்ன வியூ பாயிண்ட் இது? இதுதான் வியூ பாயிண்ட்டா? ஆனால் பாவீங்களா, இது இவ்வளோ ஊட்டியில் நல்லா அழகாக இருக்குமேடா. ஏமாற்றிட்டீங்களா? ஓகேண்ணா. ஒரு வேகம் தான், வேகமே சோகமாக போயிட மாட்டேங்குது. கிரிட்டு வந்து வியூ பாயிண்ட் தருமோ அதனால தான் பிடிக்கிறாண்ணா. ஓகேண்ணா. வேறு எங்கேயாவது போகணுமா? அந்த வியூ பாயிண்ட்டு கைஸ் இன்னும் போக மாட்டேக்கு. எவ்வளோண்ணா? ஆமாம் 2 பேருண்ணா. ஓகேண்ணா. ஓரத்தை போட்டாண்ணா. எந்த போகணுன்னா உயிர் பண்ணுங்களா? ஓகேண்ணா. நான் கூட இதுதான் வியூ பாயிண்ட் நினச்சிட்டேன். ஏமாத்திட்டேண்ணா. 40 நான் என்ன நினச்சிட்டேன்னா இதுதான் வியூ பாயிண்ட் நினச்சிட்டேன் ஐஸ். தவறான செயல் ஆகிப்போச்சு. ஸோ பார்க்கிங் பண்ணிட்டு அப்படி நேராக இதில் வந்தால் அங்கே இருக்கு ஐஸ் வியூ பாயிண்ட்டு. ஸோ ஓகே கைஸ், இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ நான் அப்படியே மேலே ஒரு ஸ்டெப் போகுதா, ஸோ அதில் ஏறி பார்க்கலாம். எத்தனை ஸ்டெப்படா ஒரு நாளைக்கு ஏறது ஒரு மனுஷன் கொய்யால? ஏம்மா தடுமாறுதியா? அப்பா பரவாயில்ல ஏறிட்டேப்பா. பாடா. ஓகே, அப்படியே இங்கேருந்து அப்படியே திரும்பி பார்த்தோம்னா சரியான வியூ பாயிண்ட் கைஸ். ஸோ வேறு ஒன்றுங்கள பயங்கரமாக தான் இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட் தான். இங்கெல்லாம் ட்ரெக் பண்ணி போனால் நல்லா தான் இருக்கும். நினைப்பு தான் பொழப்பு எடுக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஸோ வேறு ஒன்றுங்கள இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அது இதுவரை நீங்கள் யாராவது நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரில. அந்த விஞ்ஞானத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, லவ் மூடில் இருக்கனால அந்த லவ் கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேன். ஸோ எங்கேன்னு கரெக்டாக சொல்லட்டுமா? இங்கே பாருங்கள் ஒரு ஆர்ட் இருக்கா. இப்படி ஒரு லைனு, அங்கேருந்து ஒரு லைனு ஆர்ட் போட்டு அம்பு விட்ருக்காங்க. இயற்கையிலையும் ஆர்ட் போட்டு அம்பு விட்ருக்காங்க. அதை நம்மளால் எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு தெரில, கிரிட்டுன்னு கண்டுபிடிச்சாரு கைஸ். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜூம் பண்ணி போட்டு காட்டுறேன். அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இங்கே சைனாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நம்மளால் எதை கண்டுபிடிக்கிறாங்க மாதிரி. டீ டீ இருக்குங்களா? டீ கொடுங்க. மூலிகை குடிச்சு சித்தர் மாதிரி ஆயிரும் மாட்டுக்கு. பவுடர் இருக்குங்களா? அது எவ்வளோக்கா வருது? ஜஸ்ட் அது வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அவ்வளோதாங்களா? ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இருக்கா பாப்பா? எப்படியும் அரிசி கடை மாதிரியா? சாம்பிள் பார்க்குறீங்களா? ஓகே, நான் சொன்னதாக போதியா? இதுக்கு சிக்கு பாறை வியூ பாயிண்ட்டுக்குள்ள. ஸோ அவங்க வந்து அதை பார்த்துட்டு அப்படி கீழே வந்தோமா, தினமும் இந்த என்ன சாணி பவுட்ரு மாதிரி இருக்கு. இது வந்து மூலிகையோட இதாம்மா, சூப் வைக்கிற பவுட்ரான். ஸோ இது 140 சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் குடிச்சு பார்த்தோமா செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு போயிட்டு
சரி இதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு. இதில் செய்முறை விளக்கெல்லாம் அவங்க எழுதியிருந்தாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ அப்படியே கூட வீட்டை போய் செஞ்சு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ் அப்படியே கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இங்கேருந்து நேராக ரூமு தான் கைஸ். நேராக இங்கேருந்து ரூம் கைஸ். ஸோ ரூம் போயிட்டு ரெஸ்ட் தான் கைஸ். ஸோ போகிற வழியில் வந்து இந்த இது வாங்கலாம்னு ஐடியா இருக்கும். ஒன்று எஸ்டி கார்டு வாங்கணும் கோப்ரோடது, அப்படி இல்லாட்டி ஒரு ஹெட்செட் வாங்கணும், அப்படி இல்லாட்டி ரூம் போகிறோம் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேட்டில் வந்தோம். காசு இருக்குது கையில், பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு நம்ம செலவு பண்ணணுமான்ற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தா ஓன் அப்படி தான் இருக்கும், வெளியே பார்த்தா ஏதோ ஒன்று வாங்கணும்னு தான் தோணும். பட் எனக்கு என்ன மைண்டுன்னா வாங்கக்கூடாதுன்னு. பட் ஸ்டோரேஜ் பார்த்தாது மெமரி கார்டு மட்டும் கேட்டுப்பாங்க கைஸ். ஸோ இந்த கார்டு இருந்தால் வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி வேண்டாம். இந்த வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த நிறைய பேர் வியூ பார்க்காம இருக்காங்க பாருங்கள். இந்த எப்படி சொல்லுதுன்னா வேறு இடத்துல இந்த மாதிரி வியூலாம் இருக்காது. அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கு இது ஒரு பக்காவான வியூ கைஸ். நமக்கு எப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வியூ இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இதை விட அழகான பிளேஸ்லாம் ஊட்டியில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது அவ்வளோவான்னு தெரியல. ஆனால் ஓகே ஓரளவுக்கு நம்ம ஏன்னா வந்ததுக்கு ஒரு பார்க்க வேண்டிய இடம் மாதிரி. ஏன்னா ஓகே சொல்ல ரூம் வந்துட்டோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாதியிலேயே பேட்டரி டவுன் ஆகி அப்புறம் மெமரி கார்டு வந்து எரர்னு வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணே தெரியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நேராக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து கோப்ரோ ரெண்டுமே சார்ஜ் போட்டாச்சு. அப்புறம் ஏகப்பட்ட இதெல்லாம் எடிட் பண்ணுற இதெல்லாம் நிறையா இருந்துச்சா. ஸோ அதனால் ஒரு வழியாக எல்லாத்தையும் எடிட் பண்ணியாச்சு. இனி அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கு டைம் ஆச்சு. ஸோ அதனால் சரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரை எடிட் பண்ணலையா. இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா எங்கே மொபைலே வாங்க இருக்கா. ஸோ டைம் பார்த்துட்டிங்கன்னா டைம் நம்ம தான் கட்டாது கரெக்டாக நைட்டு 9 மணி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இவ்வளோ லேட்டாகி போச்சு. ஏன்னா இதுவும் எரர் ஆகிடுச்சு, நம்ம கோப்ரோ ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு, பேட்ரி என்ன பண்ணே தெரியல. ஸோ நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு சாப்பாடு ஆகிட்டாரு. இப்போ தான் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சோடனே சரி வீடியோ வேறு ஃபினிஷ் பண்ண விட்டோமே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதனால் ஃபினிஷ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ ஓகே நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அன்றைக்கி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ வீட்டுக்கு போகிறோன்னா போகிற வழியில் ஃபால்ஸு, இந்த 2 ஃபால்ஸ் வந்து ஏதோ லாக் பண்ணிட்டாங்களாம்மா. அதில் என்னென்னா நாங்கள் போகிற வழியில் வேறு இடம் இருந்தால் அதை கவர் பண்ணிட்டு அப்படி நாளைக்கு நம்ம ஊட்டி போகிறோம் கைஸ். ஓகே ஊட்டி போகிறோன்னா நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். ஆல்ரெடி நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது வெறித்தனமாக ஒரு சம்பவம் நடக்கும், அதை காட்டுறேன் கைஸ். ஓகே அடுத்தது நான் நந்து பை பை.